எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபுட்வேர்ஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து டேஷ்போர்ட் ஸ்க்ரீனு. இன்னைக்கு என்ன சேல் ஆயிருக்கு, இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லோ ஸ்டாக் என்ன இருக்கு, டோட்டல் எத்தனை குவான்டிட்டி நம்மகிட்ட இருக்கு, எத்தனை குவான்டிட்டி எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு மேப் பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இது. அப்புறம் சேல்ஸ் கிராஃப், ஒரு டேட் வைஸ் அந்த கரண்ட் மந்த்தில் டேட் வைஸ் வந்து என்ன கிராஃப் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுலேயே டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் என்னென்னன்றது இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதில் லோ ஸ்டாக் எது என்னென்ன ஐட்டம்லாம் லோ ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்புறம் மந்த்லி ரெவென்யூ லாஸ்ட் 6 மந்த்துக்கு வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம், என்ன எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் வந்து செட்டப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மாஸ்டர்ஸில் பிராண்ட் மாஸ்டர்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு வந்து ஆட் பிராண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா பிராண்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல பிராண்ட் நேம் மட்டும் நம்ம டைப் பண்ணுற மாதிரி வரும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா அந்த பிராண்ட் சேவ் ஆகிடும். அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா பென்சில் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா எடிட் கேட்கும். ஸோ நம்ம இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். சேமஸ் கேட்டகரி கேட்டகரினா இப்போ மென்ஸா கிட்ஸா யூனிசெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்றது இந்த கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ், மென்ஸில் ஸ்போர்ட்ஸ், மென்ஸில் ஃபார்மல், மென்ஸில் கேஷுவல், அது போல் தனித்தனி கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். சைஸ் வந்து 2 சைஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா யூஎஸ் சைஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இந்தியன் சைஸ்னு ஒன்று கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா 10x12, 10x13 சம்திங் அந்த மாதிரி போகும் இல்லைங்களா, அந்த சைஸ் பண்ணும். இப்போ 5x9, 7x10. ஸோ அதுக்காக சைஸ் மாஸ்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்தியன் சைஸ் வந்து 1, 2, 3 இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த சைஸு. நெக்ஸ்ட் வந்து கலர். ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து இது பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் கலர் கொடுக்குறேன். இந்த இடத்துல கலர் நேம் நமக்கு என்ன நேம் கலர் நேம் வேணுமோ அந்த கலர் நேம் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பிங்க்கு, இதில் அந்த கலர் கோடு வந்து நம்ம பிங்க்னா பிங்க்குக்கான அந்த கலர் கோடு வந்து நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் பிங்க்கு. ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் மாஸ்டர், என்னென்ன டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸ் இங்கே கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஆல்ரெடி நான் வந்து சம் டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இல்லாத வேறு ஏதாவது நமக்கு டேக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம டேக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸை வந்து நம்ம ப்ராடக்டோட மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த டேக்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாராவது மெயின்டைன் பண்ணுறோம், இந்த கிரெடிட்லாம் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரெகுலர் கஸ்டமர் மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் அமௌண்ட்டில் கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். பேசிக்காக ஒன்றும் நம்ம அதில் வாங்கலை. அவங்க நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸ், ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர், அவ்வளோதான். அது பில்லிங் டைம்லேயே கூட நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் மேப்பிங்கு. ஸோ அது கேட்டலாக்னு இருக்கும், அதுக்குள்ளே வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஆடு ப்ராடக்ட் அண்ட் வேரியன்ட் அப்படின்றத இங்கே கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டிக்கல் நம்பர் கொடுக்குறேங்க. ஆர்டிக்கல் நம்பர் 105 ரெண்டர் கீ, ப்ராடக்ட் நேமு, அந்த ப்ராடக்ட் நேம் என்னவோ அந்த நேம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அஞ்சுக்கு 9 5 அப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ட்டு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இஷ்யூ இல்லை.
இது என்ன பிராண்டில் வருது அப்படின்றத சொல்லிக்கிட்டு தான் கேட்டகரி மென்ஸுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை யூனிசெக்ஸாக யாருக்கு அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணிடணும். 402 5% டேக்ஸு. ப்ராடக்ட் வந்து வேரியன்ட் நம்ம ஒரே இப்போ இந்த ப்ராடக்ட்டு மல்டிபிள் வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம சிங்கிளாக ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக ஆட் பண்ணணும், மல்டி செலெக்ஷன் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் யுவர் சைஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நமக்கு இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ 5க்கு 9, 5க்கு 10 அப்படின்னு. நான் வந்து வெறும் 1 2 3 4 5 6 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன். யூஎஸ் ஒரு 2 சைஸ் நான் சூஸ் பண்ணுறேன். இந்தியன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு. பட் ஆனால் கலர் வந்து அதுக்கு நிறைய கலரில் நான் வந்து என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மல்டி கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் மேட்ரிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரோ வந்து கீழே ஆட் ஆகிடும் எல்லாமே. இதில் இப்போ நமக்கு என்ன ரேட்டுக்கு வந்தது என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மேலேயே நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்துருக்கும். இங்கே பண்ணாமல் விட்டுட்டோம் இந்த இடத்துல. ஸோ அதனால் நமக்கு இப்போ எம்டியாக இருக்குது, நம்ம பண்ணுற மாதிரி வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வந்துருக்கு. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா. நாம வந்து ஒரு 300 ஓப்பனிங் ஸ்டாக்கில் ரீஆர்டர் லெவல் என்னன்றது இங்கே கொடுக்குற மாதிரி வந்துடும். ஸோ சேமஸ் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 200 சேல் பண்ணுறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மற்ற பர்ச்சேஸ் டைமில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அதுவே சிஸ்டமே. முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இங்கே மேலே டாப்லேயே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இது வந்து கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் ஒன்றா போட்டுக்கிட்டு நம்ம இருக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் அது வேண்டாம். மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ப்ரைஸ் வந்து. இந்த 5ன்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஆர்டர். நம்ம ரீஆர்டர் என்ன செட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்டாக் இல்லைன்னா நமக்கு டேஷ்போர்ட்லேயே காமிச்சிடும். ஸோ அதுக்காக தான் அது. கொடுத்துட்டு சேவ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேவ் ஆகிடும். எத்தனை வேரியண்ட் நம்ம கிரியேட் பண்ணணுமோ அத்தனை வேரியண்ட்டும் வந்து ஸ்டோர் ஆகிடும் நமக்கு. இது போல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். இதே எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இல்லை மல்டிபிளாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாக் வந்து உள்ள கொண்டு வருவோம். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்டு அதில் பர்ச்சேஸ். இதில் வந்து நியூ பர்ச்சேஸ் என்ட்ரின்னு இருக்கும். இது இந்த சப்ளையர் நம்ம யார் வந்து சப்ளையர் வாங்க போகிறோமோ அந்த சப்ளையர் வந்து இங்கே கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சப்ளையர் வச்சுருக்கேன். சப்ளையர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவர் கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர் எனக்கு என்னன்றதை அதில் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பேமெண்ட் மோட் வந்து இப்போதைக்கு நான் கிரெடிட்டில் எடுத்திருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லணும் எம்ஓசி. நம்ம கிரியேட் பண்ணால் எல்லாமே இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் இது ஒவ்வொன்றும் வந்துடும் நமக்கு. ஸோ நமக்கு என்னவோ அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். எத்தனை குவான்டிட்டி வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஸோ ஒரு 5 பீஸ் வந்திருக்கு அப்படின்னா 5 பீஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்லாம் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும்.
இல்லை அப்படின்னா எம்டியாக விட்டுறலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு ஆட் ஆகிடும். பிளாக் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் ஐட்டம் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுற மாதிரி வரும். பிளாக் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட எத்தனை அந்த பர்டிகுலர் சப்ளையர்கிட்ட இருந்து என்ன இன்வாய்ஸ்லாம் வந்ததோ அத்தனை இன்வாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சேவ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐகான் கொடுத்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் அங்கேருந்து எடிட் பண்ணணும் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட்னு கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அப்டேட் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்ச்சேஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ளையர் பேமெண்ட்டு. இப்போ என்னென்ன சப்ளையர் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோமோ அந்த பெண்டிங் டீட்டெயில்ஸ்லாம் பே பண்ணுற மாதிரி. இதில் சப்ளை பேமெண்ட்டில் ரெக்கார்ட் பேமெண்ட்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு எந்த சப்ளையரோ அந்த சப்ளையர் நேம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பெண்டிங் இன்வாய்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக போட்ட இன்வாய்ஸ் இது. இதில் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம். இப்போ ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா 1000 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன மெத்தடில் பேமெண்ட் கொடுக்குறோம். கேஷாக கொடுக்குறோமா, இல்லை செக்கா, நெஃப்டா, இல்லை மிக்ஸ்டு மோடா. மிக்ஸ்டு மோட்னா கேஷ் ப்ளஸ் யூபிஐ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அது போல் வந்துடும். நான் கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னும்போது கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வேறு ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வாங்கினா வாங்கிக்கலாம், இல்லை விட்டுடலாம். நோ இஷ்யூஸ். இப்போ சப்ளையர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு ஓவரால் சப்ளை எத்தனை பேர் இருக்காங்க அதில் அவங்களுக்கு எவ்வளோலாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணி பார்க்குறது. ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூஷன் இருக்கும். இதில் இது கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டாக் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது பாருங்கள், இந்த மார்க்ஸில் பிளாக்கில் 5 போட்டோம்னா ஸோ அந்த அது 5 கிரேவில் 1 போட்டோம். ஸோ அது ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்றது. மற்ற எதுவுமே ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணல, அதனால் மற்றதெல்லாம் 0. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரியில் போய்ட்டு ஸ்டாக் கண்ட்ரோல்னு இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டாக்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த இதில் வந்து இது வந்து ஏதோ ஒரு இது கரெக்ஷனால் லாஸ் ஆகிடுச்சு, டேமேஜ் சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னும் பொழுது அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நமக்கு எத்தனை குவான்டிட்டி ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஐஃபோன் மைனஸ் கொடுத்து குவான்டிட்டி கொடுக்கணும். ப்ளஸ்னால் எதுவும் தேவையில்லை, நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இது வந்து சேவ் ஆகிடும் பர்டிகுலர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பில்லிங்கு. பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் வந்து நம்ம 10 ஸ்டாக் ஆட் பண்ணணும் இல்லைங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் ஆட் ஆகிடுச்சு.
லாக் அதுலேயே கிரே ஒன்று எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 0 அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு 10% டிஸ்கவுண்ட்னா 10% டிஸ்கவுண்ட்டு. குவான்டிட்டி இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப் இயர் டவுன் இயர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக டிலே பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் அப்படின்னாலும் நம்ம அவங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல அவங்க எவ்வளோ லாயல்ட்டி பாயிண்ட் வந்துருக்குது இருக்கு, டியூ இருந்ததுன்னா டியூ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிடும். அதாவது பேலன்ஸ் வச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் பண்ணுறது வந்து கேஷாக பண்ணுறாங்களா, ஜிபே பண்ணுறாங்களா, யூபிஐ இல்லை மிக்ஸ்டில் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். மிக்ஸ்டு மோடு அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கிரெடிட்னா கிரெடிட்டு, இப்போ 1000 ரூபாய் மட்டும் கொடுக்குறாங்க, மீதி வந்து கிரெடிட் அப்படின்னா 134 ரூபா கிரெடிட்னு காமிக்கும். கன்ஃபார்ம் ஆகி இருக்கும் பிரிண்ட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபார்ம் ஆகி பிரிண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். பிரிண்ட் வந்து கஸ்டமைசேஷன் தான். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட், என்ன குவான்டிட்டி, ரேட் என்ன, டிஸ்கவுண்ட்டு என்ன, இவ்வளோ அமௌண்ட்டு, அதனோட டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நமக்கு வந்துடும். நான் டோட்டல் அமௌண்ட் என்ன, பெய்டு என்ன, பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. அகைன் அதே கஸ்டமர் நம்பர் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எவ்வளோ கிரெடிட் இருக்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இவங்க வந்து நமக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிரெடிட்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸில் போயிட்டு டியூஆர் கிரெடிட் லெட்ஜர்னு இருக்கும், அதில் போய் எடுத்துக்க சொல்கிறாங்க, கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெனுஸில் மாஸ்டரில் கஸ்டமர் டியூஸ், இது இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 130 இது வரும் பார்த்தீங்களா, 134 எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி கலெக்ட் கமெண்ட்னு கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த கலெக்ட் ஆகிற அந்த அமௌண்ட்டு பேமெண்ட் மோடு என்னன்றது கொடுத்துட்டு சேவ் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து திரும்ப அகைன் வந்து பார்த்தோன்னா காமிக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவங்க செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பெண்டிங் இல்லை, வெறும் லாயல்ட்டி பாயிண்ட் மட்டும் தான் காமிக்கும். இல்லை வேறு கஸ்டமர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ், இதில் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கும், இன்றைக்கி என்ன சேல் ஆகிருக்கு, இல்லை பீரியடில் நம்ம என்ன சேல் ஆகிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் போயிருக்கு என்னன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, அதுபோல் பர்ச்சேஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், ஸ்டாக் வேல்யூஷன் பார்த்துக்கலாம், டெட் ஸ்டாக் என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். டெட் ஸ்டாக்குமே சுத்தமாக மூவ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், அந்த மாதிரி ஸ்டாக் பார்த்துக்கலாம். இது ஜிஎஸ்டி சம்மரி இருக்குது. ஜிஎஸ்டி சம்மரி வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் HSN வைஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம HSN வைஸ் எடுத்துக்கலாம், இல்லை இன்வாய்ஸ் வைஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்வாய்ஸ் வைஸ் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அவங்க பில் நம்பர், பில் டேட்டு, கஸ்டமர் நேமு, அந்த பர்டிகுலர் ஜிஎஸ் பில்லுடைய டேக்ஸபிள் வேல்யூ என்ன, டேக்ஸ் என்ன, டோட்டல் டேக்ஸு என்ன, கிராண்ட் டோட்டல் அப்படின்றது இந்த இடத்துல வந்துடும். இது ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன் செட் பண்ணுறது. யூசர் வைஸ் வந்து நம்ம பர்மிஷன் செட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ரோல் உள்ளவங்க வந்து இப்போ ஸ்டோர் மேனேஜர்னா எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம், கேஷியர்னா பில்லிங் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணுறது. ஸோ நமக்கு என்ன ரோல், யார் என்ன ரோல் கொடுத்துருமோ அந்த ரோல் வைஸ் வந்து மெனு வந்து ஆக்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றது திரும்ப அகைன் வந்து நம்மளுக்கு வியூவில் காமிக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இது இல்லாத உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னு சொன்னாலும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.